ஹாய் செல்லம், வணக்கம். மூணாவது படத்துல 13வது கணக்கு எக்ஸ் பிளஸ் 2 என்பது எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 20 ஒரு காரணி என காட்டுக. காரணி அப்படின்னா சாமி எது காரணி? எக்ஸ் பிளஸ் 2 ஒரு காரணி. அப்ப எக்ஸ் பிளஸ் 2 ஒரு காரணி அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸுக்கு பதிலா இந்த பிளஸ் 2 போட்டா என்ன பண்ணோம்? மைனஸ் 2 போட்டா இதனுடைய மதிப்பு ஃபுல்லா என்ன சாமி வரணும்? ஜீரோன்னு வரணும். என்னன்னு வரணும்? ஜீரோன்னு வரணும். சொல்லுங்க சாமி. எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? இங்க பிளஸ் 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் 2 அப்படின்னு இங்க போட்டா இந்த கோவையின் மதிப்பானது ஜீரோன்னு வரணும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 2 ஒரு காரணி. அப்போ காரணி காமின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸோடைய மதிப்பை நீங்க போடுங்க, அது ஜீரோவா வரும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் பிளஸ் 2 ஒரு காரணி எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். எப்ப ஜீரோன்னு வரணும்? எக்ஸுக்கு பதிலா இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா எக்ஸுக்கு பதிலா இங்க பிளஸ் 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் சாமி? மைனஸ் 2 நீங்க போட்டுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோ. ஒரு காரணம்னா அதுதான். அப்ப எக்ஸனுடைய மதிப்பு எனக்கு தேவைன்னா எனக்கு யாரு தேவையில்லை? பிளஸ் 2 தேவையில்லை. இந்த பிளஸ் 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 2 மாறும். ஜீரோனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன? 2 மைனஸ் 2 அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு இதில் கொண்டு போய் போடணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 த ஹோல் கியூப் மைனஸ் 4 இன்ட்டுக்கு பதிலாக நான் ப்ராக்கெட் போடுறேன். ப்ராக்கெட் போட்டாலும் இன்ட்டு தான் அர்த்தம். மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு நான் படிக்கும்போது மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் தான் படித்தேன். 2 மடங்கு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 பிளஸ் 20 என்னன்னு வரணும்? ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். ஈக்குவல் டு அடுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம ப்ராக்கெட்டு அடுக்கு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கீழே வரும் சாமி. அடுக்கு என்னது இருக்கு? 3. 3 ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஜோடி இருக்கா இல்லையா? ஸோ ஜோடி இல்லை. இது 2 ஜோடி அடிச்சு ஜோடி இல்லாமல் இருக்கு. அப்போ ஒற்றைப்படையாக இருந்தால் அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் வந்தா என்னதான் வரும்? மைனஸ் தான் வரும். ஏன்? மைனஸையும் எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 3 முறை. ஸோ மைனஸ் 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 பெருக்கலாம். மைனஸையும் பெருக்குனா பிளஸ், பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா தான் வரும் மைனஸ். அதான் சொல்றேன். ஒற்றைப்படையாக இருந்தால் அது 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 9 இருக்கலாம், 11 எது வேணாலும் இருக்கலாம். ஜோடி இல்லாத எது வந்தாலும் அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸாக இருந்தால் மைனஸ். மேலே அடுக்கான அத்தனை டைம்னு அர்த்தம். அத்தனை முறை, அத்தனை தடவை, அத்தனை வாட்டின்னு அர்த்தம். அப்போ யாரை போட்டு பெருக்கணும்? 2. அடிமானத்தில் யார் இருக்கோமோ அவங்கள 3 முறை போட்டு பெருக்கணும். 3 2 வச்சுக்கலாம். 2 2 4, 4 2 8 பெருக்கணும். 2ஐ 3 முறை போட்டு பெருக்கு. அப்போ 2 அடுக்கு 3 அது 8. ரெட்டப்பட மைனஸ் தப்பு. அடுக்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் போகணும். 4 இன்ட்டு அடுக்கு ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? 2 அப்படிங்கிறது ஜோடி இருக்குது. அப்போ அடுக்கு இரட்டைப்படையாக இருந்தால் மைனஸ் வந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 ஸ்கொயர் எவ்வளோமா? 2 முறை போட்டு பெருக்கணும். 2 2 4 நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ நான் இதனுடைய மதிப்பு நான் ப்ராக்கெட் கீழே போடுறேன். அப்போ 16 இங்கே ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குதுன்னா நான் இது ப்ளஸ் 4. ஓகேவா சாமி? ஏன் ப்ளஸ் 4? அடுக்கு இரட்டைப்படை, அதனால ப்ளஸ் 4. இங்கே பாருங்க அடுக்கு 1 தான் இருக்கு, போட வேண்டிய அவசியம் இல்லை. இரட்டைப்படை மைனஸ் ப்ராக்கெட்னா என்னது? பெருக்கல் அர்த்தம். 2 2 4 என்ன? 4 ப்ளஸ் 4 இங்கே ப்ளஸ் 20. ஒத்த உறுப்புகள் எல்லாமே ஒத்த உறுப்புகள் தான். இப்போ ஒத்த உறுப்புகளாக வரும்போது குறிய பாருங்க. 2மே பிளஸ் 1 சேர்த்துக்கோங்க, 2மே மைனஸ் 1 சேர்த்துக்கோங்க. 2 மைனஸ் 1 சேர்த்து மைனஸ் 24. 8 கூட 16 சேர்த்தா மைனஸ் 8ஐயும் மைனஸ் 16ஐயும் சேர்த்தா மைனஸ் 24. பிளஸ் 4ஐயும் பிளஸ் 20ஐயும் சேர்த்தா பிளஸ் 24.
ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும், ரெண்டு மைனஸ் வந்தா கூட்டி பொதுவான குறியை போடணும், ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும். யார்ல இருந்து யாரை கழிப்போம்? பெரிய எண்ணில் இருந்து சின்ன எண்ணை கழிப்போம். ரெண்டுமே பார்த்தா 24 24 சேம் நம்பர். அதனால 24 இருந்து 24 கழிச்சா தான் கிடைச்சிச்சு 0. அப்ப யாருடைய மதிப்பு 0 சாமி? f ஆஃப் மைனஸ் 2ன்னு போடும்போது இந்த கோவையினுடைய மதிப்பு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. எப்போ x-னுடைய மதிப்பு போடும்போது இந்த கோவையினுடைய மதிப்பு 0 வருகிறதோ therefore எது ஒரு காரணி சாமி? x plus 2 ஒரு காரணி. ஓகே சாமி, thank you.